13 ஒரு மனிதனுக்கு ஒரு முஸ்லிமுக்கு சிறப்பு வருகிறது என்று சொன்னால் அது இறையச்சத்தை கொண்டேதானே தவிர ஆண்மையை கொண்டு அல்ல. 971 287 ஹுன்ன லிபாசுல்லகும் அன்தும் லிபாசுல்லஹும், அவர்கள் உங்களுக்கு ஆடைகளாக இருக்கிறார்கள், நீங்கள் அவர்களுக்கு ஆடைகளாக. ரெண்டு பேரும் ஒண்ணா கொண்டு வந்தானா இல்லையா? சமத்துவம் இருக்கிறது, ஈக்குவாலிட்டி இருக்கிறது, சிமிலாரிட்டி தான் இஸ்லாம் இருக்கிறது. ஆணும் பெண்ணும் ஒன்று அல்ல. ஆணுடைய உயிர் செல் வேறு, பெண்ணுடைய உயிர் செல் வேறு. ஆணுடைய நரம்பு மண்டலம் வேறு, பெண்ணுடைய நரம்பு மண்டலம் வேறு. ஆணுடைய உடல் அமைப்பு வேறு, பெண்ணுடைய உடல் அமைப்பு வேறு. ஆனால் இரண்டு பேரும் அல்லாஹ்வுக்கு முன்னால் இவர்களுக்கு கொடுக்கப்பட்ட சிறப்புகளை கொண்டு இவர்கள், அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட சிறப்புகளை கொண்டு அவர்கள் சிறப்புக்குரியவர்கள். இவர்கள் இதனை வைத்து சம்பாதித்துக் கொள்ள வேண்டும், அவர்கள் அதனை வைத்து சம்பாதித்துக் கொள்ள வேண்டும். சோதனை மறுமையிலே கூலி. இதுவேதான் திருமறை வசனங்கள் நமக்கு வலியுறுத்துகின்றன. இன்னொரு வசனம் 4:32 லிர்ரிஜாலி நஸீபும் மிம்மக்தஸபு, ஆண்களுக்கு என்ன அவர்களுக்கு கொடுக்கப்பட்டதோ அதனை கொண்டு அவர்கள் சம்பாதித்துக் கொள்ளட்டும். அவர்கள் சம்பாதித்தது அவர்களுக்கு. பெண்களுக்கு அவர்களுக்குரியது சிறப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது, அதனை கொண்டு அவர்கள் சம்பாதித்துக் கொள்ளட்டும். அதற்குரிய கூலி அவன் இறைவனிடத்திலே அவர்கள் பெற்றுக் கொள்ளட்டும். 4:32 4:34 அர்ரிஜாலு கவ்வாமூன அலன் நிசா. இதுல தான் வருது பெண்கள் ஆண்கள் வந்து பெண்களை நிர்வகிக்க கூடியவர்கள். நிர்வாகத்தில் கொடுத்தா கொஞ்சம் ஜாக்கிரதையா நடந்துக்க. ரெஸ்பான்சிபிலிட்டி, பொறுப்பு. அல்லாஹ் கேள்வி கேட்பான் என்ற பொறுப்பு தான் வருகிறதை தவிர அங்கே ஆணவம் தலை தூக்குவதற்கு அனுமதி இல்லை. 2:122 பனி இஸ்ராயீலர். 6:165 இது முக்கியமான வசனம். வஹுவல்லதி ஜஅலகும் ஹலாயிஃபல் அர்ல வரஃபஅ பஅலகும் ஃபௌக பஅலின் தரஜாத் லியப்லுவகும் ஃபீமா ஆதாகும் லியப்லுவகும் ஃபீமா ஆதாகும். வஹுவல்லதி, அல்லாஹ் எப்படிப்பட்டவன்? ஜஅலகும் ஹலாயிஃப ஃபில் அர்ல், பூமியில உங்களை கலீஃபாவா ஆக்கினான். வரஃபஅ பஅலகும் ஃபௌக பஅலின், ஒரு சிலரை விட ஒரு சிலரை உங்களில் மேன்மையாக்கி வைத்தான். தரஜாத், அந்தஸ்திலே. எதற்கு? லியப்லுவகும், சோதிப்ப பலா, லியப்லுவகும் சோதிப்பதற்காக. ஃபீமா ஆதாகும், உங்களுக்கு எதனை கொடுத்திருக்கிறானோ அது குறி ஆண்மையை கொடுத்த அல்லாஹ் தஆலா அது ஒரு உங்களை சோதிப்பதற்காக கொடுத்திருக்கிறான். அதனால உங்களை மேம்படுத்தி இருக்கிறான் என்று சொன்னால் அது பெருமைக்காக உரிய விஷயம் அல்ல. எனவே ஆண்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும்? கணவன்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும்? மனைவி கம்பானியன், நெருங்கிய தோழன். ஒவ்வொரு விஷயத்திலும் மஷூரா பண்ண வேண்டும். அவருடைய உணர்வுகளுக்கு மதிப்பளிக்க வேண்டும். அவர்களை மன்னிக்க வேண்டும். இன்னும் ஒரு முக்கியமான விஷயம், அது விரிவாக டிஸ்கஸ் பண்ணுவதற்கு வேலை இல்லை. மனைவியிடம் இருக்கக்கூடிய சிறப்பு இயல்புகளுக்கு பின்னணியில் நீங்கள் துணை நிற்க வேண்டும். ஒரு குடும்பம்னு சொன்னா கணவன், மனைவி, குழந்தைகள் 2 பேர் 4 பேர் இருக்கிறாங்க வச்சுங்களேன். கணவனுக்கு சில பிளஸ் பாயிண்ட்ஸ், மனைவிக்கு சில பிளஸ் பாயிண்ட்ஸ், 2 பிள்ளைகளுக்கும் 2-3 பிளஸ் பாயிண்ட்ஸ் வச்சுங்களேன். இந்த எல்லா பிளஸ் பாயிண்ட்ஸையும் சேர்த்து கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. குடும்பத்தின் வெற்றி எதில் இருக்கிறது? 4 பேருடைய சிறப்புகளையும் ஒருவருக்கொருவர் உற்ற துணைவர்களாக இருந்து கொண்டு bringing out the best from each other. ஃபேமிலி சிஸ்டத்துல குடும்பத்தில் உள்ள எல்லா பிளஸையும் மேல கொண்டு வருவதுதான் குடும்ப தலைவனுடைய பொறுப்பு. ஆனா இந்த 4 பேருமே, அத்தாவும் அம்மாவும் பிள்ளைகளும் சேர்த்து அத்தா மேல மிஸ்டேக் என்ன, அம்மா மேல மிஸ்டேக் என்ன, அக்கா மேல மிஸ்டேக் என்ன, தம்பி மேல மிஸ்டேக் என்ன, எல்லா மிஸ்டேக்கையும் ஒன்று சேர்த்து வச்சுட்டு குடும்பத்தை நாம் நரகமாக ஆக்கி வைத்துக் கொண்டிருக்கிறோம். எனவே நீங்கள் இன்னைக்கு வீட்டுக்கு போனோம்னு செய்ய வேண்டியது என்னன்னா, என் புருஷனுடைய பிளஸ் பாயிண்ட்ஸ் என்னென்ன, ஏன் மனைவியோடைய பிளஸ் பாயிண்ட்ஸ் என்னென்ன, அதற்கு நான் என்ன பண்ண முடியும், என்ன பண்ணணும் என்று நீ எதிர்பார்க்கிறாய், கொண்டு வந்து பாருங்கள். குடும்பத்திலே சக்கீனா வரும், அன்பு வரும், கருணை வரும், மன நிம்மதி வரும், கண்ணுக்கு குளிர்ச்சியாக விளங்குவார்கள். இந்த அடிப்படையிலே திருமண வாழ்க்கை குறித்து நீங்கள் ஒவ்வொரு ஆண்கள் என்னை சேர்த்து ஒவ்வொரு மறுபரிசீலனை செய்ய வேண்டிய கடமையிலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். ஆண்களாகிய நாம், பெண்களாகிய நீங்கள் மார்க்கத்தை கற்றுக்கொண்டு இதுவரை எப்படி சென்று விட்டதோ இனி பிரச்சனைகளை எப்படி நான் இன்னொன்னு தெரியுமா, ஸ்டோன் வாலிங்னு பேரு, இதெல்லாம் பேசவே வேணாம். கணவன் முடிவு பண்ணிடுறான், இந்த பேச்சு திறந்தாலே சண்டை வருது, இதுக்கு பேர் ஸ்டோன் வாலிங்னு பேரு, இதுகிட்ட போய் பேச முடியுமா நான்? அது மாதிரி இந்த இவர்கிட்ட நான் என்னத்தை பேசுறது, இவர்கிட்ட நான் என்னத்தை பேசுறதுன்னு சொல்லி 2 பேரும் 2 தீவுகளாக குடும்பங்களில் விலகி கொண்டிருக்கிறார்கள். இது தீர்வு அல்ல, பேசித்தான் தீர்க்க வேண்டும். கம்யூனிகேஷன். சக்சஸ்ஃபுல் மேரேஜ் என்னன்னா சண்டை போட்டாலும் பேசிக் கொள்வார்கள், ஆய்வு சொல்லக்கூடியது. ஆக
பிரச்சனைகளை வெளியே கொண்டு வந்து பேசி தீர்த்து கொண்டு ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு வாழ்வதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் நமக்கு அருள் புரிவானாக என்று கேட்டுக்கொண்டு இந்த அளவோடு எனது உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எனி கொஸ்டின்ஸ்? காதல் திருமணங்களை தவறு இல்லை என்று சொல்லுகிறீர்களான்னு கேட்குறாங்க. இன்னைக்கு இருக்கிற காதலில் நான் சொல்லவே இல்லைம்மா. இந்த காதலர் தினம், இன்னைக்கு பேசக்கூடிய காதல், பாய் ஃப்ரெண்டு, கேர்ள் ஃப்ரெண்டு, இது எல்லாம் காதல்ல, இன கவர்ச்சி, காமம், சுத்தமாக சொல்லிவிடலாம். காதல் நான் முதல்ல சொன்னது வேற, ஆன்மா, இரண்டு ஆன்மாக்கள் ஒன்றை ஒன்று விரும்புகிற பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து காதல் திருமணம். ஓகே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஜா முதல்ல அவங்கள மேனேஜரை தான் நியமிக்கிறாங்க, ஒரு மேலாளராக போறாங்க, ஒரு பணியாளரை போட்டு தான் அவங்க வந்து பிசினஸ்க்கு அனுப்புறாங்க. சிரியாவுக்கு பிசினஸ் பண்ணிட்டு திரும்பி வந்த உடனே எப்படி பிசினஸ் பண்ணாங்க, எப்படி டிராவல் பண்ணாங்கிறத அந்த பணியாளர் ஹதீஜாட்ட எக்ஸ்பிளைன் பண்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஜாட்ட போய் பிசினஸ் உடைய ப்ராஃபிட் லாஸ் அக்கவுண்ட் எல்லாம் செட்டில் பண்ணியாச்சு. அந்த நேரத்தில் தோன்றியதுதான் ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுக்கு, ஏன் நாம் இவரை திருமணம் முடித்துக் கொள்ளக்கூடாது. நஃபீஸா என்று சொல்லக்கூடிய தோழியை அனுப்பி இதுபடி தன்னுடைய திருமண விருப்பத்தை தெரிவிக்கிறார்கள். நான் மகராக கொடுப்பதற்கு என்னிடம் ஒன்றுமே இல்லையே, நான் இப்போது எப்படி நான் திருமணம் செய்து கொள்ள முடியும் என்று கேட்கிறார்கள். மகர் கேட்காமலே ஒரு பெண் உங்களை திருமணம் செய்து கொள்ள விரும்பினால், மகர் கொடுக்காமல் ஒரு பெண் திருமணம் செய்து கொள்ள விரும்பினால் எனக்கு என்ன தடை இருக்கிறது? ஹதீஜா அவர்கள் உங்களை திருமணம் செய்து கொள்ள விரும்புகிறார்கள், கல்யாணம் நடந்துச்சு. இதுதான் காதல். அந்த காதல் நீங்க கவனிச்சு பாருங்க. 40 வயது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஹிரா குகைக்கு போயிட்டு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்திட்ட இருந்து வஹியை வாங்கிக்கிட்டு நபித்துவம்டா என்ன, வஹினா என்ன ஒண்ணுமே தெரியாது. வீட்டுக்கு வந்து நடுங்கியவர்களாக வரும்பொழுது என்ன பண்ணாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? மன நிம்மதியை அளிக்கக்கூடிய நிலையில் இருந்தார்கள். இன்னைக்கு நமக்கு ஒரு நிலைமை வச்சுக்கோங்களேன், நான் இங்கேருந்து வீட்டுக்கு போய் இப்படி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்க, எனக்கு வஹி மாதிரி என்னமோ வந்துச்சு, அல்லாஹ் என்ன நபியா, ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், சொன்னா நம்ம மனைவி எப்படி என்ன பண்ணுவாங்க? ரொம்ப ஆழமாக சிந்திக்கக்கூடிய பல தகவல்களை அல்ஹம்துலில்லாஹ் சார் நம்மகிட்ட சொல்லியிருக்கிறாங்க. ரொம்ப ஆழமான கருத்துக்கள்லாம் ஒரு நிமிடம், ஒன்றரை நிமிடத்தில் கடந்து போயிடுச்சு. இதை வந்து நம்ம ரொம்ப நேரம் சிந்திக்கக்கூடிய செய்திகளாக இருக்குது. இதை வந்து இதோட விட்டுட்டா இந்த இன்ஃபர்மேஷன்லாம் வீணாக போயிடுமோன்னு நான் நினைக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் இதோடைய தொடர்ச்சியாக இந்த கருத்துக்கள் மேலே ஆசைப்படக்கூடிய இன்னும் பல இதை போன்ற பயிலரங்களை நம்ம மேலும் மேலும் நம்ம பயிற்சி பெற்றோம்னா ஒரு நல்ல மூமியாக நம்ம வாழலான்னு என்னுடைய கருத்தை நான் தெரிவிக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.